சென்னையில் டிஜிபி அலுவலகம் எதிரே பைக்கில் கணவருடன் சென்ற பெண்ணின் கைப்பையை பறிக்க முயற்சி நடைபெற்றதில் அவர்கள் கீழே விழுந்ததில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சுதர்ஷன். சுதர்ஷன், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? வணக்கம். சென்னையில டிஜிபி அலுவலகம் எதிரே, அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, அந்த சாலையில ஃபயர் கேட், டிஜிபி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஃபயர் கேட் இருக்குது. அந்த ஃபயர் கேட்டுக்கு எதிரே ராணிமேரி கல்லூரி இருக்குது. ராணிமேரி கல்லூரி வாசல்ல இருசக்கர வாகனத்துல வந்த கணவன் மனைவி, இவங்க ரெண்டு பேருமே வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் இருவருமே சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் இருக்கக்கூடிய ஹாண்டட் ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு அவர்களுடைய மகளுடைய திருமண நாளை முன்னிட்டு இவர்கள் கணவன் மனைவி இருவருமே இந்த ஹாண்டட் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு வீடு திரும்பி சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். கடந்த 9ஆம் தேதி அன்று இரவு இவர்கள் கரெக்டா ஒரு 10 மணி அளவுல வீட்டுக்கு திரும்பி சென்று கொண்டிருந்த போது டிஜிபி அலுவலகம் எதிரே, அது ராணிமேரி கல்லூரி வாசல்ல இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பின்தொடர்ந்து வந்த ராமதாஸ் என்ற நபர், அந்த இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி, அதாவது பாஸ்கர் மற்றும் அவருடைய மனைவி மலர்கொடி, மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் அவர் பை ஒரு ஹேண்ட்பேக் வச்சிருந்தாங்க. அந்த ஹேண்ட்பேக்கை பறிக்க முயற்சி செய்திருக்கிறார். நிலை தடுமாறி கணவன் மனைவி இருவருமே கீழே விழுந்திருக்கிறாங்க. கீழே விழுந்ததுல கணவன் பாஸ்கருக்கு பின்மண்டை பயங்கரமாக அடிபட்டு அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து சென்று ஒரு நாள் ஐசியூல இருந்து தற்போது அவர் இப்போ நார்மல் வார்டுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதே போல பாஸ்கருடைய மனைவியான மலர்கொடிக்கு கை மற்றும் உடற்பகுதிகளில் சிராய்ப்பு ஏற்பட்டு அவர்களும் சிகிச்சை அளிக்கப்பட்டு அதன் பிறகு வீடு திரும்பியிருக்கிறார். கணவன் மனைவி இருவருமே இரவு, அதாவது ஹோட்டலுக்கு சென்று விட்டு திரும்ப வீடு சென்று கொண்டிருந்த போது அந்த கைப்பை மற்றும் தங்கச்சங்கிலியை பறிக்க வந்த அந்த நபரால் நிலை தடுமாறி கீழே விழுந்து அடிபட்டிருக்கிறாங்க. இது சரியாக 10 மணி அளவுல டிஜிபி அலுவலகத்திற்கு எதிரே நடந்திருக்கிறது. எப்போதுமே 24 மணி நேரம் போலீஸ் பாதுகாப்பு இருக்கக்கூடிய டிஜிபி அலுவலகத்திற்கு எதிரே இந்த சம்பவம் நடந்தது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக இந்த கைப்பை மற்றும் இந்த தங்கச்சங்கிலியை பறிக்க முயன்ற ராமதாஸ் என்ற நபரை இவர் கலங்கரை விளக்கம் பகுதியை சேர்ந்த, கலங்கரை விளக்கம் நொச்சிநகரை பகுதியை சேர்ந்த ராமதாஸ், இவர் இது முதல் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது அவருக்கு குடிப்பழக்கம் இருக்கின்ற காரணத்தினால அவர் குடிப்பதற்கு காசு இல்லாத காரணத்தினாலதான் இந்த ஸ்நாச்சிங்ல அவர் ஈடுபட்டதாக வாக்குமூலம் அளித்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட அந்த ராமதாஸை கலங்கரை விளக்கம் போலீசார், மெரினா போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கணவன் மனைவி இருவருமே பைக்கில் சென்று கொண்டிருந்த போது அவங்க மனைவியுடைய அந்த பெண் அணிந்திருந்த, மனைவி மலர்கொடி அந்த பெண் அணிந்திருந்த செயின் மற்றும் ஹேண்ட்பேக்கை பறிக்க முயன்ற போதுதான் நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறாங்க. இருவருமே மருத்துவமனை சென்றிருக்கிறார்கள். அதுல மலர்கொடி மட்டும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியிருக்கிறார்கள். தற்போது பாஸ்கர் மற்றும் மேல் சிகிச்சைக்காக ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போதும் சிகிச்சை பெற்றுதான் வருகிறார். இது குறித்து மெரினா போலீசார் ராமதாஸை கைது செய்து அவரிடம் அவர் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார். ஆனால் செயின் மற்றும் பேக் பறிக்க முடியவில்லை. அதன் காரணமாக செல்போன் மற்றும் பறித்து சென்றிருக்கிறார். இன்று கைது செய்யப்பட்ட அந்த ராமதாஸிடம் அந்த செல்போன் ஆனது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து மெரினா போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாஸ்கருக்கு தொடர்ந்து அது அடிப்பட்ட மண்டையில் அடிபட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த பாஸ்கருக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. அவரிடமும் விசாரணை போலீசார் நடத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.